ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியான விடையை பொறுத்துக. ஏவு ஊர்தி ஏவுகணை பதிவிறக்கம் கடல் மைல். இந்த சைடு மிஸ்ஸைல் டவுன்லோட் நாட்டிக்கல் மைல் லான்ச் வெஹிக்கிள். அப்போ பதிவிறக்கம்னா டவுன்லோடு நமக்கு நல்லா தெரியும். மூணாவது ஆப்ஷனுக்கு ரெண்டாவது இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும் தான், அதான் ஆன்சரு. மற்றது கடல்னாலே கடலில் வந்து நாட்டி பை விளையாடலாம். ஸோ கடல்னால் நாட்டிக்கல் மைல். ஏவுகணை வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதனால மிஸ்ஸைல். ஏவு ஊதி ஊதுனாலே வெஹிக்கிள். ஸோ ஏவு ஊதுனா லான்ச் வெஹிக்கிள். அவ்வளோதான். சரியான கலைச்சொற்களை கண்டறிக. கன்சியூமர், என்டர்பிரீனியர். ஆப்ஷன் ஏ வந்து தொழில் முனைவோர் உணர்பவர் கொடுத்துக்கிறாங்க. ஆப்ஷன் பி நுகர்வோர் தொழில் முனைவோர். ஆப்ஷன் சி நுகர்வோர் தொழிலாளி. ஆப்ஷன் டி தொழில் முனைவோர் நுகர்வோர். ஸோ ஆன்சர் என்னது? கன்சியூமர்னா நுகர்வோர். நுகர்வோர் இருக்கிறது பிசி தான். அடுத்து என்டர்பிரீனர் அப்படின்னா வந்து தொழில் முனைவோர். ஸ்கூல் புக்லேயே இருக்குது. விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது இனமொழி விடையா, வெறுப்பு விடையா, உருவது குரலா, நேர் விடையா? நமக்கு வெறுப்பு விடைன்னு ஒரு விடை வந்து நமக்கு இல்லை. ஓகே, நீ படிக்கவில்லையா அப்படிங்கிறதுக்கு தலை வலிக்கும் அப்படின்னா உருவது. படித்தா தலை வலிக்கும், அப்போ நடக்க போகிறத சொன்னால் உருவது. இதுவே உற்றது உரைத்தனா தலை வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைத்தல் வரும். இனமொழினா வந்து என்ன பார்க்கலாம்? உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொன்னால் அது இனமொழி விடை. நேர் விடை அப்படின்னா நீ கடைக்கு செல்வாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே நான் போகிறேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுறது வந்து நேர் விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. பூஜ்யவெளி, இணையவெளி, சமவெளி, வையக விரிவு வலை வழங்கி. இப்போ சைபர் ஸ்பேஸ்னால் வெளி. ஸோ இணையவெளி. சைபர் கிரைம்னால் எதில் கண்டுபிடிப்பாங்க? இணையத்தில் தானே கண்டுபிடிப்பாங்க. அதனால் சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா வந்து இணையவெளி. மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா சமவெளி. சமவெளிக்கு என்ன வரும் நமக்கு? பிளைன்ஸ். பிளைன்ஸ்னால் சமவெளி. அடுத்து வையக விரிவு வலை வழங்கி அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப். வேர்ல்டு வைடு வெப் இதான் வந்து வையக விரிவு வலை வழங்கி. அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது மென்பொருளா மென்னீரா, வலைதளமா இணையவெளியா? சாஃப்ட்னாலே மென்மையானது. அப்போ மென்பொருளா மென்னீரா? ஸோ சாஃப்ட்வேர்னா மென்பொருள், ஹார்ட்வேர்னா வன்பொருள் வந்துடும். ஓகே, மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா வலைதளம். இது வந்து என்ன? இணையம். வலைதளம்னா சொல்லணும்ல. ஸோ வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் அப்படிம்போமா, அதான் வலைதளம். மென்னீர். மென்னாலே சாஃப்ட். அப்போ சாஃப்ட். நீர்னா வாட்டர். சாஃப்ட் வாட்டர் தான் மென்னீர். இணையவெளி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இணையவெளினா சைபர் ஸ்பேஸ். சரியான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. உதகை உதகமண்டலம், நெல்லை மன்னார்குடி, கும்பகோணம், புதுச்சேரி புதுகை. அப்போ எது கரெக்டு? உதகை உதகமண்டலம் தான் கரெக்டு. நெல்லைங்கிறது நமக்கு வந்து திருநெல்வேலிக்கு வரும். மன்னார்குடிக்கு வந்து மண்ணை வரும். மன்னார்குடிக்கு மண்ணை வரும். புதுச்சேரிக்கு வந்து என்ன வரும்னா புதுவை. புதுவையில் முடிஞ்சுன்னா புதுச்சேரி, கையில் முடிச்சுன்னா புதுக்கோட்டை. கும்பை வராது, குடந்தை வரும். கும்பகோணத்துக்கு குடந்தை. வானவன் மாதேவி எனும் ஊர் பெயரின் மறுவு எதுவென கண்டறிக. இது புதுசாக இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. மாதேவியா, வாதாபியா, வானகரமா, மானாம்பதியா? ஸோ வந்து வானவன் மாதவினா மானாம்பதி. நிறுத்தற்குறிகள் எது சரியானது? படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன். ஓகே, இது வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பையன்கிட்ட பார்த்து தாயத்து விற்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு நேர்கூற்று தொடர். நேர்கூற்று தொடர்னால் நமக்கு வந்து இரட்டை மேற்கோள் குறி வரணும். அப்போ இரட்டை மேற்கோள் குறி இருக்கிறது ஆப்ஷன் பியில் தான். அதுலேயுமே வந்து ஒரு இதை வந்து விட்டுட்டாங்க நமக்கு. படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா பாஸ் பண்ணிடலாங்கிறது ஒரு ஆச்சரியக்குறியாக சொல்லியிருக்கிறாங்க என்றான் தாயத்து விற்கிறவன்.
பின் வருவனவற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது? வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க இது மாதிரி ஒரு எழுவாயை தொடர்ந்து ஒரு இது வருது, அடுத்தடுத்து வருது சென்டென்ஸ் அப்படின்னா நமக்கு இங்கே அரைப்புள்ளி கொடுப்பாங்க. ஓகேவா? இங்கே செகண்டில் பாருங்கள், வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரப்பாள், எல்லாத்துக்கும் கமா கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த இதில் வாங்க வாங்கக்கு மட்டும் ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துருக்குறாங்க, அதனால் இது வராது. இதில் இதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆட்சியை குறி கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் சேமாகவே நமக்கு வரல, அதனால் இதுவும் தப்பு. நமக்கு வீட்டுக்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க ஒரு தொடரை தொடர்ந்து அடுத்தடுத்த சென்டென்ஸ் வரும்போது நமக்கு அரைப்புள்ளி வரும். சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. பதில் சொல்லுச்சு, பதில் சொன்னியா, பதில் சொல்லிக்கினியா, பதில் சொல். ஸோ எது கரெக்டாக இருக்குது? பதில் சொல். இதுவே இங்கே எப்படி பதில் சொன்னியான்னு வரக்கூடாது, பதில் சொன்னாயா இப்படி வந்தால் இது கரெக்டு. பதில் சொன்னாயா இப்படி வந்துச்சுன்னா கரெக்ட். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா, மணி நேற்று பள்ளிக்கு வந்துட்டியா, மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா, மணி நேற்று பள்ளிக்கு வந்திக்கினா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தீயால் முடிஞ்சாலே தப்பு. வந்திட்டியா இதுவும் பேச்சு வழக்கு, வந்திக்கின இதுவும் முற்று பெறாதது பேச்சு வழக்கு. வந்தாயா வந்தியா வந்தாயா அப்படின்னு மாறும். சொன்னியா சொன்னாயா, வருவியானா வருவாயா அப்படி மாறிக்கிறோம். சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொருத்துக. ஓகே. எருது களிறு களை கடுவன் பிடி மந்தி பசு பிணை. ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை பொருத்துவோம். கடுவன் மந்தி, அப்போ கடுவன்னா என்ன? கடுவன்னா குரங்கில் வரும். அப்போ இங்கே நமக்கு ஆண்பால் பெண்பால் பெயர் தானே பொறுத்த சொல்லிக்கிறாங்க. அப்போ கடுவன்னா நமக்கு ஆண் குரங்கு. பெருசாக இருக்குதே. கடுவன்னா ஆண் குரங்கு. அப்போ மந்தி என்பது பெண் குரங்கு. பெண் குரங்குனா கடுவன்னா ஆண் குரங்கு. அதுக்கப்புறம் களிறுனா யானை தெரியும். அப்போ களிறுங்கிறது ஆண் யானையை குறிக்குது, பிடிங்கிறது பெண் யானையை குறிக்குது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது 2 தான். எருதுக்கு பசு, எருதுங்கிறது ஆண்பால், பசு தான் பால் தரும் பெண்பால். அடுத்து கலைங்கிறது என்னமானா ஆண்மானா, கலைங்கிறது ஆண்மான், பிணைங்கிறது பெண்மான். அவ்வளோதான். ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஸ், மயில் தோகையை டேஸ். சேர்ந்து சேர்த்து, குவிந்து குவித்து, விரிந்தன விரித்தது, பொருந்து பொறுத்து. இந்த கொஸ்டின் 2022 உள்ளது. அப்போ இந்த கொஸ்டினை இங்கேயே ஒருத்தர் படிச்சுட்டாங்க அப்படின்னா 2023 கேட்டிருக்கிறாங்க. 24 கேட்டாங்களான்னு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த கொஸ்டின் 23, 24 2 வாட்டி ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே பார்த்துருந்தாங்கன்னா அங்கே ஈஸியாக அவங்களால அட்டன் பண்ண முடியும். இதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்கிறது. ஓகே. அப்போ மழைக்காற்று வீசியால் பூவின் இதழ் விரிந்தன. இதெல்லாம் அப்படியே பேச்சலுக்கு வச்சா யாக வச்சிடலாம். அப்போ மயில் தோகையை விரிக்கும். ஸோ விரித்தது. மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா இப்போ சேர்ந்து அப்படின்னா ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்க சேர்ந்து சேர்ந்து போகிறது அப்படி வரும். இதே சேர்த்துனா நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து சேர்த்து வைப்போமா, ஸோ அந்த மீனிங்கில் வரும். குவிந்து குவித்து. இப்போ குவிந்துனா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றா குவிச்சு வச்சோம்னா அது குவிந்த நிலையாக மாறிடும். ஆனால் குவித்து வைக்கிறது நம்ம ஒன்று மேலே ஒன்றா வைக்கிறது. எப்படி சொல்கிறது, மேல் மேல் அடுத்தடுத்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னா அது குவிந்து. இதே ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம சேர்த்து சேர்த்து பொருத்தி பொருத்தி வைக்கிறோம் அப்படின்னா அது குவிச்சு வைக்கிறது. ஓகே. இதெல்லாம் இப்போ கொஸ்டினை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். பொருத்தமான காலம் கண்டறிக.
வீட்டிலேயே இருந்தேன் எதிர்காலம். இருந்தேன் அப்போனா இடைநிலை என்ன வருது? இத்து வருது. இத்து வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன காலம்? இறந்த காலம் போகும். ஆனால் வந்து இன்னும் எதிர்காலம் கொடுத்துருக்குறாங்க. அதனால ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. நாளை வருவேன் அப்போ இவ் இடைநிலை வந்திருக்குது. இவ் இடைநிலை வந்து என்ன காலத்துக்கு வரும்? இப்பு இவ்வு இக்கெல்லாம் வந்து எதிர்காலத்துக்கு வரும். ஆனால் இங்கே வந்து இறந்த காலம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. வெற்றி பெற்றேன் எதிர்காலம் கொடுத்துருக்குறாங்க. வெற்றி பெற்றேன் அப்போனா இரு வந்து இத்து இட்டு இரு இன்னுலாம் இறந்த காலம். இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்கறனால தப்பு. விளையாடுகின்றேன் கிறுக்கின்று ஆடின்றனாலே நிகழ்காலம். ஸோ கரெக்டு. பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. வாழ்வான் எதிர்காலம், வீழ்கிறான் நிகழ்காலம், வருவாள் நிகழ்காலம், வெல்வாள் எதிர்காலம். வாழ்வான் அப்போனா இவு வந்து இவுனாலே எதிர்கால இடைநிலை கரெக்டு. வாழ்கிறான் கிறுக்கின்றனாலே நிகழ்காலம் கரெக்டு. வெல்வாள் இவ்வு வந்திருக்கு, இவுனாலே எதிர்கால இடைநிலை கரெக்டு. வருவாள் வந்து இவ்வு வந்திருக்கு, அப்போனா எதிர்காலம்தான் வரணும். அதனால இது நமக்கு தப்பு. ஒரு நிகழ்காலமாக இருந்தால் என்ன வரணும்? வருகின்றாள் வருகிறாள் இப்படி வந்திருக்கணும். வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. ஏனா யாவண்ணா ஆவண்ணா, ஓவண்ணா ஆவண்ணா ஊனா, ஆனா ஈனா ஊனா, ஆனா யாவண்ணா ஈனா. நமக்கு வினா எழுத்துக்கள் வந்து ஏனா யாவண்ணா ஆவண்ணா. வினா எழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா நமக்கு 5 இருக்குது. அதில் 3 கொடுத்துட்டாங்க. ஏனா யாவண்ணா ஆவண்ணா. மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னா ஏஎண்ணா ஓவண்ணா. அவ்வளோதான். ஆ இ ஊ இது 3 என்ன? இது 3 சுட்டெழுத்துக்கள். இதில் காணும் விடைக்கு பொருந்தாத வினா சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். யார், எப்படி, ஏன், எவ்வாறு. இதில் நமக்கு இப்போ பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ அதனால் யார் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பாட்டுக்கொரு புலவன் என இல்லைனா பாரதியார் வந்து எப்படி பாராட்டப்பட்டவர். ஸோ அந்த மீனிங்கில் வந்துச்சுன்னா நமக்கு பாட்டுக்கொரு புலவன் ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் பாரதியார் வந்து எவ்வாறு பாராட்டப்படுகிறார் அப்போனா பாட்டுக்கொரு புலவன் ஆன்சர் வரும். ஆனால் வந்து இந்த இது சொல்லி பாருங்களே. இப்போ வந்து பாட்டுக்கொரு புலவன் ஏன் பாரதியார் பாராட்டப்பட்டார், இல்லைனா பாட்டுக்கொரு புலவன் பாரதியார் வந்து ஏன் பாராட்டப்பட்டார். ஸோ வந்து ஒருக்கு வந்து அந்த வினாச்சொல் வந்து இங்கே வந்து சரியாக வரலை. அதனால தான் அந்த இது தப்பு. தவறான இணைப்புச் சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இதெல்லாம் 2023-24 அத்தனை வாட்டி கேட்டாங்க. நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. எழிலன் மகிழுந்தில் பயணம் செல்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இதில் வந்து இந்த கொஸ்டினும் ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் டியும் வந்து ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. மற்ற நடுவில் 2 தான் புதுசாக இருக்குது. இப்போ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏன் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஸ்டினுக்கு ஆன்சர் வரதான்னு பார்க்கணும். ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏன் அப்போ இங்கே என்ன இடைச்சொல் வரணும்? இடைச்சொல்ங்கிற இணைப்புச்சொல். ஏனெனில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏன் வளர்க்கணும் அப்படின்னா ஏன்னா மரங்கள் தான் நமக்கு அடிப்படை. ஸோ ஏங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் பின்னாடி வருதுன்னா இங்கே ஏனெனில் போடலாம். அப்போ ஏனெனில் வந்து அங்கே வரும். அப்போ நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அப்போ டேஸ் பள்ளிகளுக்கு விடுமுறை. நோய் தொற்று அதிகரித்து வருது, அதனால தான் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறாங்க. ஓகேவா? எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்தவை விரும்பாதவர். ஏன் அவருக்கு விரும்பலை, அவருக்கு பிடிக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் வந்து எளிமையை விரும்புகிறாராம், அதனால் மகிழுந்தில் போகல. ஏனுக்கிற ஆன்சர் வந்து பின்னாடி இருக்குது, அதனால் அது கரெக்டு. கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும். மழை பெய்து வருதான், அப்போ அதனால் 2 நாட்கள் வந்து நீடிக்கும் என அது வந்து போடக்கூடாது. அப்போ 2 நாட்கள் மழை நீடிக்கும் அப்படின்னா கூடுதலாக மழை பெய்யும், அப்போ மேலும் அதான் வரும். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. முருகன் படித்து முடித்து விட்டான், டேஸ் முகிலன் படிக்கவில்லை, ஆனால், அதனால், ஏனெனில், ஆகையால். இது வந்து ஒரு பாசிட்டிவ் தொடர் மாதிரி, இது படிக்கவில்லைங்கிறது ஒரு நெகட்டிவ் தொடர். அப்போ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஒரே இடத்துல வரப்போ இடையில வந்து ஆனால் வரும். ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிக. ஆட்சியாளர் யாவண்ணா சி. நமக்கு தொழிற்பெயர் விகுதினானது தல், அல்லம், கைவி, சி, பி,
கு. அப்போ இந்த சீலாம் நமக்கு வந்து தொழிற்பெயர் விகுதியில் வரும். இதில் நமக்கு தொழிற்பெயருங்கிறது இந்த ஆட்சி. ஓகேவா? அப்போ ஆட்சியில் வந்து தொழிற்பெயர் விகுதி தான் நமக்கு கேட்குறாங்க. தொழிற்பெயர்னா ஆட்சி. தொழிற்பெயர் விகுதி கேட்குறனால சி. இதுதான் தொழிற்பெயர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று டேஸ் தெரியும். டேஸ் குமரன் தெரியும். ஓகே, கபிலர் திறமையானவர் என்று குமரனால் தெரியும். ஸோ தப்பு சொல்லி பார்க்கும்போதே கபிலர் திறமையானவர் என்று குமரனை தெரியும். தப்பு. கபிலர் திறமையானவர் என்று குமரனது தெரியும். தப்பு. கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். ஸோ கரெக்ட். கடை என்பதன் சரியான இரு பொருள் காண்க. காண்க கருவி கொடுமை கடினம். முடிவு அங்காடி உடுக்கை உடை. இப்போ கடைனா வந்து அங்காடிங்கிறது ஒரு கடை. அதே மாதிரி எப்படி சொல்லுது, கடைனாலேன்னு கடைசியாக இருக்கிறது. அப்போனா அதான் முடிவு. கடைங்கிறது எல்லையை குறிக்கும். அது எல்லை கடைசியில் இருக்குப்பா, அதான்பா. அப்போ கடைசிங்கிறது ஒரு எல்லையை குறிக்கும். அதனால் அது கடை முடிவு கொடுத்துக்குறாங்க. இருபொருள் தருக 6. 16 14 பாலாறு தேனாறு. அடுத்து கண்ணாறு கடையாறு எண்களில் 6 காவிரி ஆறு. இதில் உடனே வந்து பாலாறு வேறு தேனாறு வேறு. அப்போ இதுவும் 6 அதுவும் 6. ஆனால் இது வேறு 6 அது வேறு 6ன்ட்டு இதை போற்றக்கூடாது. நமக்கு வந்து 6ங்கிறது ஒரு பொதுவான இது. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே தான் இந்த 6 வரும். ஸோ 6க்கு வந்து 6 வரும். ஓடுற நதி 6. அதுக்கப்புறம் வந்து எண்களில் 6 காவிரி. அப்போ இது ஒரு 6, இது வந்து எண்ணை குறிக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். குறில் நெடில் மாற்றம். சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க. சிலை சிலை. இந்த கொஷின் அத்தனை வாட்டி கேட்டாங்க. 2024 23 வாக்கியத்துலேயும் கொடுத்து கேட்டுட்டாங்க. இது மாதிரி தனியாக வச்சும் கேட்டுட்டாங்க. அப்போ சிற்பி துணி, சிற்பம் துணி, வில் அம்பு, அம்பு வில். இப்போ நம்ம வந்து சிலைக்கு வந்து வில்லுன்னு படிச்சுக்கிறோம் சொற்பொருளில். ஓகேவா? சிலைன்னா வில்லு படிச்சுக்கிறோம். அப்படி பார்த்தாலும் அப்போ சீலைக்கு வந்து அம்பு வந்து வராது. ஓகேவா? அதனால் வந்து ஆப்ஷன் 3 வந்து கண்டிப்பாக வராது. அப்போ அம்பு வில்லு இதுவும் வராது. அப்போ 1 2 தான் வரும். அப்போ சிலைன்னா வந்து சிற்பியா சிற்பமா? சிற்பத்தை தான் வந்து சிலைன்னு சொல்லுவோம். சிற்பி தான் வந்து சிற்பத்தை செதுக்குறாரு. ஓகேவா? அப்போ சிற்பம்னா சிலை. சீலைங்கிறது துணி. அப்போ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? ஆப்ஷன் ஏ. நிறைய வாட்டி கேட்டாங்க அந்த கொஸ்டின். தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. தப்பு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. தப்பு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. மிக சரி. தமிழர் வாழை இலை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தேங்க்ஸ்.